நேஷனல் செக்யூரிட்டில கோஆர்டினேஷனும் முக்கியம். சிவில் மிலிட்டரி ஆபீசர்ஸ் நடுவுல ஒருங்கிணைப்பை பலப்படுத்த ஒரு புது திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்களாமே. ஆனா அதுதான் கோர், அதாவது கம்பைன்ட் ஆபரேஷனல் ரிவ்யூ அண்ட் இவாலுவேஷன் அப்படிங்கிற ஒருங்கிணைந்த செயல்பாட்டு ஆய்வு மற்றும் மதிப்பீட்டு திட்டம். இது நியூ டெல்லியில இருக்கிற இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் HQIDS ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டியே இந்திய ஆயுதப்படைகளோட சீனியர் ஆஃபீஸர்ஸ், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ஃபாரின் மினிஸ்ட்ரி, ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து நேஷனல் செக்யூரிட்டி பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்றது தான். இது ஒரு நல்ல முயற்சி மாதிரி தெரியுது. என்னென்ன விஷயங்கள் இதுல முக்கியமா பேசுவாங்க? இப்போ மாறிட்டு வர ரீஜனல் குளோபல் செக்யூரிட்டி சேலஞ்சஸ், அப்புறம் போரோட தன்மையில டெக்னாலஜி ஏற்படுத்துற தாக்கம், குறிப்பா AI, சைபர் மாதிரி விஷயங்கள், ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷனோட முக்கியத்துவம், இப்போ இருக்கிற மாதிரி காம்ப்ளெக்ஸான பலதரப்பட்ட அச்சுறுத்தல்களை சமாளிக்க சிவில் மிலிட்டரி துறைகளுக்கு நடுவுல இன்னும் நல்ல ஒருங்கிணைப்பு, என்ஹான்ஸ்ட் சினர்ஜி தேவைப்படுறது. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பல துறை எக்ஸ்பர்ட்ஸோட கருத்துக்களையும் கேட்பாங்க. இதுல கலந்துக்கிற ஆஃபீஸர்ஸோட ஸ்ட்ராட்டஜிக் பார்வை இன்னும் விரிவடையும். ஃபியூச்சர்ல லீடர்ஷிப் ரோல்ஸ்ல நல்ல முடிவுகள் எடுக்க இது உதவும். உள்நாட்டு ஒருங்கிணைப்பு மாதிரி இன்டர்நேஷனல் கோஆபரேஷனும் முக்கியம்.